ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இங்கிலீஷில் ஆல்சோ, ஈவன் அப்படிங்கிற 2 வார்த்தை வச்சுருக்கோம். நம்ம 2த்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா 2த்துக்குமே வேறு அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம், அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா? கரெக்டாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் எக்காரணத்து கொண்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் ஜூலை மந்த்துக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஸ்லாட்ஸை சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நாம் வித்தவுட் டிலே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸை பார்த்துடலாம். அதாவதுங்க, இந்த ஈவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் தமிழில் வச்சுருக்க அர்த்தம் என்ன அப்படின்னா, கூட அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ ஈவன் எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கூட அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தை வச்சு பேசி பழகுனீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நாம் இதைத்தாண்டா சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். சரிங்களா? ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற சவுண்ட்லேயே வரும். அவனும், நானும், அவளும், அவர்களும், நாங்களும், இந்த மாதிரி ஒவ்வொரு நவுன் கூட பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வருமோ தவிர வேர்பு கூடயோ வேறு எந்த ஒரு எலமெண்ட்ஸ் கூடயோ வரவே வராது. ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா சென்டென்ஸில் இந்த பர்டிகுலர் ஆல்சோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில தான் பார்த்தீங்கன்னா இடம்பெறும். ஆனால் இந்த ஈவன் இருக்கார் பார்த்தீங்களா, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வருவார், வேர்புக்கு முன்னாடி வருவார், அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வருவார். எந்தெந்த காம்பனன்ட்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த எல்லா இடத்துலையும் வருவார் ஈவன். அதனால தான் அவரை ஒரு வேர்சடைல் பிளேயர்னு நம்ம சொல்கிறோம். பல திறமை கொண்ட ஒரு நபரை தான் நம்ம வேர்சடைல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் அப்படிங்கிறது ஒரு வேர்சடைல் ஃப்ரேஸ் தான். சரிங்களா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்குறத யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் இந்த ஆல்சோ நவுனுக்கு மட்டும். சரிங்களா? ஆனால் ஈவன் எல்லா வார்த்தைகளுக்கும் அழுத்தம் கொடுக்கும். ரைட். இப்போது இந்த கூட அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்குன்னா, நம்ம தமிழ்லே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சேர்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ கடைக்கே போனோம் அப்படின்னா, அண்ணா கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் கொஞ்சம் கூட போடுங்க, கொஞ்சம் கூட போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏதோ ஒன்று சேர்க்கப்படுகிறது, அதற்கு தான் கூட அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல தான் இங்கு நாம் ஒரு சென்டென்ஸில் எழுதுகிற அத்தனை வார்த்தைகளுக்கும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. என்ன சேர்க்கப்படுகிறது? அழுத்தம், முக்கியத்துவம், அது சேர்க்கப்படுகிறது. அதற்காக தான் கூட அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? நான் கூட அதை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு நான் செஞ்ச அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன். புரியுதுங்களா? ரைட். இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னு தெரியணும்ல. அப்போ தான் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு கோட்டை போட்டு பிரித்து விட்டுறலாம். இந்த பக்கம் ஈவனை வச்சுக்கலாம், அந்த பக்கம் நம்ம ஆல்சோ வச்சுக்கலாம். ஓகே, எல்லா டென்ஸு கூட வரும். நீங்கள் எந்த டென்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ரைட். இப்போ கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கூட அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் கொண்டு வருவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் கூட ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கொடுத்தேன்டா, இவங்க யாருமே கொடுக்கல. நான் கூட ஒரு 10 ரூபா கொடுத்தேன், 100 ரூபாயை பாக்கெட்டில் வச்சுருக்கான், 1 ரூபா கூட வெளியில் எடுக்கல. அப்படி என்ன அர்த்தம்? ஆக்ஷனை நம்ம மட்டும்தான் செஞ்சுருக்கோம், மற்றவங்க யாருமே செய்யலைன்னு அர்த்தம். அப்போ நான் மட்டும்தான் அந்த ஆக்ஷனை செஞ்சேன் அப்படிங்கிற அழுத்தத்தை சொல்வதற்கு தான் ஈவன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஆல்சோக்கு வாங்க. அவங்க எல்லாரும் காசு கொடுத்தாங்க, நானும் கொடுத்தேன். அவங்க எல்லாரும் 10 ரூபா கொடுத்தாங்க, நானும் 10 ரூபா கொடுத்தேன். இந்த ஆல்சோ எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அனைவரும் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்க, நானும் செஞ்சேன். ஓகே, அனைவரும் செஞ்சாங்க, நானும் செஞ்சேன். யாருமே செய்யலை, நானும் செய்யலை, அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் போயிடும். புரியுதுங்களா? எல்லாரும் செஞ்சாங்கன்னா நானும் செஞ்சேன், யாருமே செய்யலை, நானும் செய்யலை. அதுதான் ஆல்சோ. ஏன்னா நானும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வருது. இந்த கூட பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு ஆக்ஷனை செய்யலை, அங்கே நான் செஞ்சுருப்பேன். இல்லாட்டி எல்லாருமே ஒரு ஆக்ஷனை செஞ்சுருப்பாங்க, இல்லாட்டி நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஓகே, அவங்க எல்லோரும் செஞ்சுட்டாங்கடா, ஆனால் நான் கூட செய்யலடா, ஆனால் அவங்களாம் செஞ்சுட்டாங்கடா, எப்படி தான் மிஸ் பண்ணுன்னு தெரில. இந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? அப்போது ஈவன் அப்படிங்கிறதுல நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஈவன் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு ஆக்ஷனை நிகழ்த்தி இருந்தால் மற்றவங்க யாரும் நிகழ்த்தி இருக்க மாட்டாங்க.
ஆல்சோ எப்படி பண்ணும் அப்படின்னா எல்லாரும் பண்ணாங்கன்னா அதுவும் பண்ணும், அப்படியே பேரலாக போயிடும். அது 10ஓட 11, இது தனிச்சு நிற்கும். 10ஓட 11, ஆனால் இது தனிச்சு ஆக்ஷனை காட்டும். புரியுதுங்களா? இது அதற்கும் இதற்கும் இருக்க வித்தியாசம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈவனோட அர்த்தத்தெல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா ஈவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஈவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல்சோவோட அர்த்தம் என்னென்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஈவனை வச்சு ஈவன் வந்து ஒரு சென்டென்ஸில் மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவதுங்க இந்த ஈவனை பற்றி இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் நடக்கும். எப்படின்னா எல்லாருக்கும் நடந்துச்சு, அட எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? இங்கே எனக்கும் அப்படிங்கிற சத்தம் வந்தாலும் அங்கேயும் நாம் ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் ஆல்சோக்கும் இதுக்கு இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஆல்சோ என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் கிடச்சது எனக்கும் கிடச்சது அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக இல்லாமல் சிம்பிளாக சொல்லி விட்ரும். ஆனால் ஈவன் என்ன பண்ணும் அப்படின்னா அதை சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? நம்ம வரலாம், எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு புரியும். சிறு குழந்தை கூட இதை புரிந்து கொள்ளும். இதற்கு என்ன அர்த்தம்னா நமக்கே தெரியாண்டா, சின்ன குழந்தைக்கு கூட புரியும், உனக்கு புரியாதா? அப்போ மற்றவங்களுக்கு யாருக்குமே அது விளங்கலை, ஆனால் குழந்தைக்கு கூட புரியுமாமா. ஒரு சர்ப்ரைசிங் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை அவர் சொல்கிறாங்க. அவ்வளோ சிம்பிள்ரா அது. குழந்தைக்கு கூட புரியும், உனக்கு புரியாதா? மற்றவங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். புரியுதுங்களா? ரைட், எழுதிடலாம். ஒரு குழந்தை கூட இதை புரிந்து கொள்ளும். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. இந்த கூட அப்படிங்கிற வார்த்தை எங்கே வருதோ அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த காம்பனண்ட் கூட தான் நம்ம ஈவன்ங்கிற வார்த்தையை போடணும் இங்கிலீஷில். சரிங்களா? ஒரு சிறு குழந்தை கூட அப்படின்னா கூட அப்படிங்கிறது இந்த வார்த்தை கூட கனெக்ட் பண்ணி இங்கிலீஷில் கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை முன்னாடி போடணும். ஈவனை போட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நவுனை மாற்றணும். இங்கே பாருங்கள், இங்கே கூட பின்னாடி இருக்குது. இங்கிலீஷ்க்கு வரும்போது இது முன்னாடியும் இந்த வார்த்தை பின்னாடி வந்துடணும். ஓகே, கூட அப்படின்னா ஈவன், சிறு குழந்தை அ சைல்டு, அவ்வளோதான். அ ஸ்மால் சைல்டுன்னு சொன்னாலும் ஓகே தான், சைல்டுன்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகே, ஈவன் அ சைல்டு இப்படி தான் வரணும். ஓகே, அடுத்து பாருங்கள், இதை கூட அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கூடக்கு முன்னாடி என்ன இருக்குது, இதைன்னு இருக்குது. அப்போ ஈவன் திஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அது பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை முடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், சிறு குழந்தை கூட இதை புரிந்து கொள்ளும். ஈவன் அ சைல்டு புரிந்து கொள்ளும். ஏன்னா புரிந்து கொள்ளும்ங்கிறது தான் நமக்கு இங்கே இருக்க வேர்பு. சப்ஜெக்ட் போட்டாச்சு, அதற்கடுத்து வேர்பு போடணும். புரிந்து கொள்ளும் ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போது வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இதை புரிந்து கொள்ளும். அதனால் திஸ்ங்கிற வார்த்தை அங்கே வந்துருச்சு. பாருங்கள், ஈவன் அ சைல்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஈவன் அ சைல்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சின்ன குழந்தை கூட அதை புரிஞ்சுக்குண்டா. இப்போது குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள், இதை கூட ஒரு குழந்தை புரிந்து கொள்ளும். ரொம்ப டஃப்பான ஒரு கான்செப்ட். இவ்வளோ டஃப்பான கான்செப்ட்டு, ஆனால் இதை கூட ஒரு குழந்தை புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அந்த டஃப்பான கான்செப்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். இதை இவ்வளோ டஃப்பு தான், இவ்வளோ கடினமான ஒன்று தான், ஆனால் இந்த கடினமானதை கூட ஒரு குழந்தை புரிந்து கொள்ளும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு குழந்தை புரிந்து கொள்ளும். ஓகே, அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதா, a child will understand. ஏன்னா இது அப்படியே நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குற சென்டென்ஸ். அதை ஃபஸ்ட் எழுதிடுவோம். ஒரு குழந்தை புரிந்து கொள்ளும். ஓகே, a child will understand, அவ்வளோதான், புரிந்து கொள்ளும். a child will understand. இதை கூட, அப்போ ஈவன்ங்கிற வார்த்தை முன்னாடி, இதை அப்படிங்கிறது பின்னாடி. அப்போ ஈவன்னா கூட அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துருச்சு. ஸோ ஈவன் திஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் திஸ், அவ்வளோதான். பாருங்கள், a child will understand even this. a child will understand even this. இதை கூட ஒரு குழந்தை கற்றுக்கும், ஒரு குழந்தை புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்போது அந்த கூட அப்படிங்கிற வார்த்தை எந்த தமிழ் வார்த்தைக்கு அடுத்து வருதோ அதற்கு கூட தான் நீங்கள் இங்கிலீஷில் வரும்போது ஈவனை போட்டு பேசி விட்டுருணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 2 சென்டென்ஸ் ஒரே மாதிரி வரும். 3வது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மள சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் வரும். சரி, பார்க்கலாம். அவர்கள் கூட என்னை பற்றி விசாரிக்கவில்லை. கூட, அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை அவர்கள் கூட. அப்போ ரொம்ப சிம்பிள், ஈவன் தே. ஓகே, என்னை பற்றி விசாரிக்கவில்லை. விசாரிக்கவில்லை என்ன மாதிரி இருக்குது, இந்த வேர்பு நெகட்டிவில் இருக்குது. என்னை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலடான்னு சொல்லுவோம்ல, அதான் விசாரிக்கவில்லை நம்ம சொல்கிறோம். ஓகே, விசாரிக்கவில்லை. அப்போது பாஸ்ட் இருக்குனால டிண்ட் அப்படிங்கிற வார்த்தை போடுறோம். ஓகே, டிண்ட். விசாரிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஆஸ்க். ஓகே, என்னை பற்றி கேட்கக்கூட இல்லை, அவங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆஸ்க் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம்.
என்னை பற்றி ஆஸ்க் அபவுட் மீ. சிம்பிள். பாருங்க, ஈவன் தே டிண்ட் ஆஸ்க் அபவுட் மீ. ஈவன் தே டிண்ட் ஆஸ்க் அபவுட் மீ. அவங்க கூட என்னை பற்றி கேட்கல. அவங்க கூட என்னை பற்றி கேட்கல. ஈவன் தே டிண்ட் ஆஸ்க் அபவுட் மீ. அடுத்து பாருங்க, அவர்கள் என்னை பற்றி விசாரிக்க கூட இல்லை. இப்போ அந்த வேர்புக்கு அழுத்தம் கொடுக்குறோம். அந்த வேலையை கூட அவங்க செய்யலடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவங்க கூட செய்யலை, அவங்க அந்த வேலையை கூட செய்யலை. புரியுதுங்களா எதற்கு அழுத்தம் போகுதுன்னு? இப்போ நாம் அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கோம். அப்போ ரொம்ப சிம்பிள். இங்கே ஆஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஆக்ஷன். இந்த ஆஸ்க்கு முன்னாடி நம்ம ஈவனை போட்டோம்னா சென்டென்ஸ் முடிஞ்சுது. இப்போ பாருங்க, இதை தான் நம்ம ஆஸ்க்குன்னு வச்சுருக்கோம். இது ஈவன். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈவன் முன்னாடியும் ஆஸ்க்கு பின்னாடியும் வந்துடும். அப்போ இங்கே ஈவன் போட்டோம்னா சென்டென்ஸ் வந்துடும். அப்படியே எழுதலாம் பாருங்கள். தே டிண்ட் ஓகே ஆஸ்க். ஆஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஈவன்ங்கிற வார்த்தை போடுறோம். அவ்வளோதான். தே டிண்ட் ஈவன் ஆஸ்க் அபவுட் மீ. அபவுட் மீ முடிஞ்சு போச்சு. பாருங்கள், தே டிண்ட் ஈவன் ஆஸ்க் அபவுட் மீ. அவங்க என்னை விசாரிக்க கூட இல்லை. என்னை பற்றி அவங்க விசாரிக்க கூட இல்லை. அப்போது ஆக்ஷன் கூட ஈவன் சேருது. அவ்வளோதான். இதுதான் அதற்கும் இதற்கும் டிஃப்ரென்ஸ். அப்போ நீங்கள் வேர்பு கூட போடணும் அப்படின்னா வேர்புக்கு முன்னாடி ஈவனை போடுறீங்க. நவுனு கூட போடணும்னா நவுனுக்கு முன்னாடி ஒரு ஈவனை போடுறீங்க. சிம்பிள். அவன் எல்லாத்தையும் அழைச்சான், என்னையும் கூட அழைச்சான். என்னையும் கூட, என்னையும் சேர்த்து. இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைசிங்காக சொல்கிறோம். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் அது நடந்திருக்கு. அதான் சர்ப்ரைசிங். புரியுதுங்களா? பாருங்கள், அவன் எல்லாரையும் அழைத்தான், என்னையும் கூட. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நடக்கவே நடக்காத ஒன்று நடந்திருக்குடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கூட அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க ஈவனை. அது காமனாக நடக்கிறதா. எல்லாத்தையும் கூப்பிட்டா என்னையும் கூப்பிட்டா அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10-11 அங்கே ஆல்சோ வந்துடும். ஓகே, எழுதலாங்களா? அவன் எல்லாரையும் அழைத்தான். ஹீ அழைத்தல், இன்வைட்டட். ஓகே, ஹீ இன்வைட்டட் எவ்ரி ஒன். ஹீ இன்வைட்டட் எவ்ரி ஒன். என்னையும் கூட. ஈவன் மீ. ஐன்னு போட்டுறாதீங்க, ஈவன் மீ. அவ்வளோதான். ஹி இன்வைட்டட் எவ்ரி ஒன், ஈவன் மீ. இது என்னது? சர்ப்ரைசிங் டோன். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? என்னையும் கூட அப்படின்னா சர்ப்ரைசிங். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் கூப்பிட்டா நம்பித்தான் ஆகணும். ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவனோட யூசேஜ். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆல்சோக்கு போயிடலாம். ஆல்சோக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான யூசேஜ் இருக்குது. அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் மேலே பாருங்களேன். ஆல்சோவை ஒரு நவுன் கூடையும் ஆல்சோவை சேம் நவுன் கூடையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, அவர்கள் விளையாடுகிறார்கள், நாங்களும் விளையாடுகிறோம். அவங்க விளையாடுறாங்க, நாங்களும் விளையாடுறோம். இப்போ கவனிக்கணும், அவர்கள் விளையாடுகிறார்கள், அவங்க ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்க, நாங்களும் ஒரு ஆக்ஷனை செய்கிறோம். அவங்களும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறோம். அவங்களும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்போ எல்லாரும் செய்கிறாங்க, நாங்களும் செய்கிறேங்க. 10-11 அதுதான் அர்த்தம். அவர்கள் விளையாடுகிறார்கள். ஓகே, தே ஆர் பிளேயிங். விளையாடி கொண்டிருக்கிறார்கள், விளையாடுகிறார்கள், ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் தே ஆர் பிளேயிங். ஓகே, தே ஆர் பிளேயிங். நாங்களும் விளையாடுகிறோம். நாங்களும், இந்த அப்படிங்கிற வார்த்தை யார் கூட சேர்ந்து வருதோ அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து ஆல்சோ போடணும். நாங்கள் கூட அப்படின்னா ஈவன் முன்னாடி வந்துடணும். நாங்களும் அப்படின்னா ஆல்சோ அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு பின்னாடி வரணும். அதான் இதற்கும் அதற்கும் இருக்கிற பிளேஸ்மெண்ட். புரியுதுங்களா? எந்த இடத்துல போடுறோமோ அதற்கான வித்தியாசம். நாங்களும். ஓகே, நாங்கள்னா வி ஆர் ஆல்சோ பிளேயிங். ஓகே, மேக்ஸிமம் இந்த ஆல்சோவை பீவப் வந்துச்சுன்னா பீவப்க்கு அடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், தே ஆர் பிளேயிங், வி ஆர் ஆல்சோ பிளேயிங். சிம்பிளாக நம்ம நேச்சுரலாக சொல்லுவோம்ல, தே ஆர் பிளேயிங், வி ஆர் ஆல்சோ பிளேயிங். வி ஆர் ஆல்சோ பிளேயிங், நாங்களும் விளையாடுகிறோம். அவ்வளோதான். பிரேம் அபராதம் செலுத்தினான், பிரேமாவும் செலுத்தினாள். ஓகே, பிரேம் அபராதம் செலுத்தினான், பிரேமாவும் செலுத்தினான். ரொம்ப சிம்பிள். பிரேம் அபராதம் செலுத்தினான் எப்படி எழுதலாம்? பிரேம் அபராதம் செலுத்தினான். அப்போ கட்டுறது, அப்போ பெய்டு. ஓகே, பிரேம் பெய்டு த பெனால்ட்டி. ஓகே, பெனால்ட்டி வந்து பிரேம் பே பண்ணிட்டாரு. பிரேமாவும் செலுத்தினாள், பிரேமாவும். அப்போ பிரேமா ஆல்சோ பெய்ட் இட். அவ்வளோதான். பிரேமாவும் செலுத்தினாள். ஆல்சோ பாருங்கள் பின்னாடி வந்திருக்கு, இங்கே பாருங்கள். புரியுதுங்களா? பிரேமாவும் செலுத்தினாள். பிரேம் பெய்ட் த பெனால்ட்டி, பிரேமா ஆல்சோ பெய்ட் இட். பிரேம் பெய்ட் த பெனால்ட்டி,
பிரேமா ஆல்சோ பெய்ட் இட். இது ஒன்று. ஓகே, அடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு செட் ஆஃப் மீனிங். இது மட்டும் தனித்து வருது. ஏன்னா இங்கே ஆரம்பிக்கும் போதே நானும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். நானும் இப்போதெல்லாம் நன்றாக கோலம் போடுகிறேன். இந்த மேலே இருக்க 2 சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கிற வார்த்தை பின்னாடி வந்து வருது, 2வது சென்டென்ஸில் வருது. இங்கே நம்ம ஒரே சென்டென்ஸ் எழுதியிருக்கோம், அதுவும் நானும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எழுதிட்டேன். நானும் இப்போதெல்லாம் நன்றாக கோலம் போடுகிறேன். நானும், அப்போ ரொம்ப சிம்பிள், ஐ ஆல்சோ. அவ்வளோதான், ஐ ஆல்சோ. இதுதான் கரெக்டான பிளேஸ்மெண்ட். இப்போதெல்லாம் நன்றாக கோலம் போடுகிறேன். ஓகே, அப்போ நன்றாக கோலம் போடுகிறேன் அப்படின்னா கோலம் போடுதலுக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம்? கோலம் போடுதலுக்கு புட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஐ ஆல்சோ புட் ரங்கோலி. ரங்கோலி தான் கோலம்னு அர்த்தம். சரிங்களா? ஐ ஆல்சோ புட் ரங்கோலி வெல். நன்றாக போடுகிறேன். ஓகே, நன்றாக போடுகிறேன். மீதி இந்த டைமு தூக்கி எப்பவுமே கடைசியில் போட்டோம்னா மீனிங் கரெக்டாக வந்துடும். இப்போதெல்லாம், அப்போ நவடேஸ். அவ்வளோதான். பாருங்கள், ஐ ஆல்சோ புட் ரங்கோலி வெல் நவடேஸ். ஐ ஆல்சோ புட் ரங்கோலி வெல் நவடேஸ். நானும் இப்போல்லாம் நல்லா தான்டா கோலம் போடுறேன். ஐ ஆல்சோ புட் ரங்கோலி வெல் நவடேஸ். சூப்பரான சென்டென்ஸ், நேச்சுரல், குவைட் குட். அடுத்து பாருங்கள், இதுதான் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் தெரியுங்களா? டிஃப்ரென்ஸ் இப்போ சொல்கிறேன். கார்த்தி சட்டை வாங்கினான், பேண்ட்டும் வாங்கினான். இப்போ ஒரே சீரீஸை சொல்கிறோம், புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அவர்கள் ஒரு ஆக்ஷனை செஞ்சாங்க, நாங்கள் செஞ்சோம். இங்கே வேறு சப்ஜெக்ட், அங்கே வேறு சப்ஜெக்ட். பிரேம் அபராதம் செலுத்தினான், இங்கே ஒரு சப்ஜெக்ட், பிரேமா அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்போ 2 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா 2வது சென்டென்ஸில் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை நம்ம சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தியும் வாங்கினான்னு சொல்லலை, வேற ஒரு பொருளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அழுத்தத்தை கொடுத்துட்டோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான், மனுஷனுக்கு தான் அழுத்தம் கொடுத்துருப்போம். இங்கே மனுஷனுக்கு அழுத்தம் கொடுக்கல, வேற ஒரு ஆளுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், வேற ஒரு பொருளுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். காயத்ரி பாரிஸுக்கு சென்றால், ரோமிற்கும் சென்றால். புரியுதுங்களா? எழுதிடலாமா? கார்த்தி சட்டை வாங்கினான், ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். கார்த்தி சட்டை வாங்கினான். கார்த்தி பாட் அ ஷர்ட். ஓகே, சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக இருக்கனால நீங்கள் அப்படியே சொல்லிட்டே வரீங்க. கரெக்டு தான். கார்த்தி பாட் அ ஷர்ட். பேண்ட்டும் வாங்கினான். இந்த இடத்துல எப்படி தெரியுமா வரும்? ஹீ ஆல்சோ பாட் பேண்ட்ஸ். ஓகே, நல்லா கவனிக்கணும். இங்கே ஆல்சோ வந்திருக்கு, ஆல்சோ ஹீக்கு அடுத்து வந்திருக்கு, ஆனால் பேண்ட் கடைசியில் தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், கார்த்தி ஒரு விஷயத்தை பண்ணார், இன்னொரு விஷயத்தையும் பண்ணார், இன்னொரு விஷயத்தையும் வாங்கினார். அப்போது நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் அப்படியே இங்கே ரிப்பீட் ஆனார் அப்படின்னா இந்த ஆல்சோ இன்னொரு எந்த நவுன் இருக்கோ அவங்க கூட போய் உட்காந்துக்கும். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதே சப்ஜெக்ட் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த ஆல்சோ அப்படிங்கிறது வேற ஒரு நவுன் கூட போய் உட்காந்துக்கும். கார்த்தியும் வாங்கினான்னு வராது. இப்போ கவனிங்களேன், கார்த்தி பாட் அ ஷர்ட். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீக்கு பதிலாக ஷீன்னு போடுறேன். ஷீ ஆல்சோ பாட் அ பேண்ட்ஸ். அப்படி இருந்துச்சுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கார்த்தி சட்டை வாங்கினா அவளும் பேண்ட்டு வாங்கினாள் அப்படின்னு வந்துடும். ஏன்னா நம்ம சப்ஜெக்டை மாற்றிட்டோம். சப்ஜெக்ட் மாறாமல் ஒரே சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த 2வது சென்டென்ஸில் ஆல்சோ வந்தாலும் அந்த பர்டிகுலர் நவுனுக்கு ஆல்சோ போயிடும். அதையும் வாங்கினான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நவுன் ஒரே நவுன் வந்துச்சுன்னா ஆல்சோவோட மீனிங் வேற ஆள் மேலே போய் உட்காந்துக்கும், வேற பொருள் மேலே போய் உட்காந்துக்கும். ஓகே, காயத்ரி பாரிஸுக்கு சென்றாள். ரொம்ப சிம்பிள். காயத்ரி ஓகே பாரிஸ்க்கு சென்றாள். விசிட்டர் தான். ஓகே, காயத்ரி விசிட்டட் பாரிஸ். ஓகே, இந்த மாதிரி தான் போடணும், ஏன்னா கண்டினியூஸாக வருது இல்லை, அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம செமிகாலன் தான் போடணும். காயத்ரி விசிட்டட் பாரிஸ், ரோமிற்கும் சென்றாள். அப்போது ஷீ ஆல்சோ விசிட்டட் ரோம். அவ்வளோதான், விசிட்டட் ரோம், முடிஞ்சது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த ஆல்சோ இவங்களுக்கு வருமா அவங்களுக்கு போகுமா? சொல்லுங்கள். இந்த ஆல்சோ இவங்களை ரெஃபர் பண்ணுமா இல்லை கடைசியில் இருக்கிறத ரெஃபர் பண்ணுமா? எதை ரெஃபர் பண்ணும்? வெரி குட், கடைசியில் இருக்கிற இந்த ரோமை தான் ரெஃபர் பண்ணும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரே நவுன் தான் வராங்க, அதனால. புரியுதுங்களா? அப்போ ஆல்சோவை நீங்கள் இந்த அர்த்தத்திலையும் புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அவ்வளோதாங்க.
இந்த ஆல்சோவும் ஈவனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ப்ளே ஆகிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? புரிஞ்சுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தானே? பேசிடுவீங்க தானே? நாளைக்கு என்கிட்ட பேசுவீங்க தானே? என்னை நேரில் எங்கே பார்த்தாலும் பேசுவீங்க தானே? வெரி குட். ரைட். ஸோ இப்போ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். எனக்கு கூட அவங்க தண்ணி கொடுக்கல, நான் கூட அவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன். அவங்க எனக்கு நீர் கொடுக்கவில்லை, நானும் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க எனக்கு நீர் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, தண்ணி பாட்டிலும் கொடுக்கல. பாருங்கள், சொல்லி கொடுத்த எல்லா பேட்டர்னும் வந்துருச்சு. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே? அண்ட் இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்? பேசணும். அப்போ தான் உங்களால் இங்கிலீஷில் வெளியில் பேச முடியும். சரிங்களா? ஏன்னா இது பேரே ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். அப்போ நீங்கள் பேசித்தான் ஆகணும். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.